தலைவரோட ரோஸ்டிங் செஷன் ஒன்று மற்றவங்களும் தூக்கி சாப்பிட்டு வேகம் விட்டார் அவர். செட்டில் இருக்கும்போதே பண்ணுவார் சார். அது நடிச்சுட்டு பசங்க சொல்லுவாங்க, அப்போ தோணும் எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் மேடம். ஸ்டேஜில் அவர் ரோஸ்ட் பண்ணும்போது இருக்குல்ல, தலைவர் என்ன ஒரு 2 ரோஸ்ட் பண்ணுங்கன்றது ஆசை. அதான் எக்ஸ்ட்ரா 2 விட்டு போடுங்க தலைவர். தாராளமாக சார். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு 30 மினிட்ஸ் அவர் பேசினார்னா 15 மினிட்ஸ் டீமை ஏற்றி அதை ஒரு டீம் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் பண்ணுவார். எங்கள் நடைமுறை ஆகிட்டாரு. ஏன் இது பண்ண மாட்டீங்களா நீங்கள் இன்னும் கேட்குற மாதிரி ஆகிட்டாரு தான். அவரை பார்க்கும்போது நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். லொகேஷனாக பார்க்கும்போது ஒரு ஷெடியூல் நான் ஷூட் பண்ணிருப்பேன், சின்ன செட்டப் போட்டு. ஓகே, அவர் விஜய் சார் அவங்கள பெரிய படத்தில் ஷூட் பண்ணிருக்காருன்னா நான் இங்கே வேறு சீன்ஸ்லாம் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் போட்டு ஷூட் பண்ணி எடுத்துருப்போம். பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ மேனேஜர்ஸ் போய் அவர் லிஸ்ட் கொடுத்துருக்காரு, அவர் ஷூட்டிங்கு அவன் டேரக்ட் பண்ணது அவன்கிட்ட போய் கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்கன்றது. அவர் வந்து செக் பண்ணி என்ன எடுத்துட்டு ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டார். நம்பி தானே விட்டுருக்கேன், போய் எடுத்துக்கோங்க, அதை கொடுத்துருங்க. ஏன்னா அடுத்து அவன் டேரக்ட் பண்ண போகிறான்ல, இதை பண்ண மாட்டேன்னா பண்ணிப்பா போங்கன்றதா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கும். அவர் பார்த்து நம்பி விடுவார். கோயம்புத்தூரில் காது குத்துக்கு பாட்டு எழுதிட்டு இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து கமலஹாசன் பாட்டு எழுதி வச்சார். என்னோட மதிப்புகளும் என் பாயிண்ட்ஸும் அவர் கேட்கலன்னா என்ன மேடையில் ஏற்றிருக்கே மாட்டார். இந்த கிராஃப் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அது அந்த மனுஷன் தான். 4 ஐடியா ஒரு ஃபிக்ஸ் ஆகும். எக்ஸைட்டிங்காக ஒரு பிளாக் கிடச்சதுன்னா அதுக்கு எது மாதிரி ரெடி பண்ணுவார். பொறுமையாக இங்கேருந்து காமிச்சா தான் இன்டர் பிளாக்ல வெடிக்கும் போது எக்ஸாக்டாக போகும். எங்காலும் அதே தான் தெளிவாக அழகாக அவருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. அந்த கதை என்ன கேட்குதோ அது மட்டும்தான். நான் இப்படி தான் ஹீரோ காட்டுவேன்னு எங்காவது யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த ஆடியோ லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தனி. நீங்கள் ஆப்வியஸாக வேட்டையன் அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் கூலி ஆடியோ லான்ச் அப்படிங்கும்போது நம்ம கேங் ஒன்று இருக்குது, பசங்களோட ஒன்று பார்க்குறது ஒன்று இருக்குது. தலைவரோட ரோஸ்டிங் செஷன் ஒன்று எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ஏன்னா நாங்கள் நெல்சனை ரோஸ்ட் பண்ணது நாங்கள் பார்த்துட்டோம், நெல்சன் சாரை ரோஸ்ட் பண்ணது நாங்கள் பார்த்துட்டோம். அவருக்கு காஃபி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இதில் பங்கம் பயங்கரனா பங்கம் கமல் சார் நான் கேட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க ஆடியோ லான்ச்? அது அவர் தாங்க இருக்கிறது பிக்கஸ்ட் ஸ்டாண்டப் பெர்ஃபார்மர். அவர் தாங்க, ரஜினி சார் தாங்க. நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார். உண்மை சார். அதெல்லாம் மற்றவங்களும் தூக்கி சாப்பிட்டு வேகம் விட்டார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டேஜை ஓன் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது பெஸ்ட். பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் பார்த்துருப்பீங்க. அவரோட ஸ்டாக் ஃபுட்டேஜ், ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் இப்போ இந்த வேல்பாரியில் கூட வேல்பாரியில் பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் அவர் ஸ்டேஜை ஓன் பண்ணுறது சூப்பராக இருக்கும். எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது ரஜினி சாருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா காமெடி உனக்கு வாங்க தெரிஞ்சதாக கொடுக்க தெரியும். அவர் இந்த ரூம்ல நான் தான் பெரிய புத்திசாலி, நான் தான் பயங்கரமான ஆளு அப்படின்னு பண்ற ஆளே கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. செட்டில் இருக்கும்போதே பண்ணுவார் சார். அது நடிச்சுட்டு பசங்க சொல்லுவாங்க, அப்போ தோணும் எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் மேடம். நான் படம் நல்லா இருக்கா கரெக்டாக அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம் சீன் நல்லா இருக்கும் கேட்பாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் தமிழ்நாடே தலையாடணும் சார், நீங்கள் எதுக்கு சார் நல்லா இருக்கான்னு அவர் கேட்பார் சார். அப்பவும் கேட்பாரு, நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக வராது, நீங்கள் பார்த்து சொல்லுங்க. அதான் வராது, பார்த்து சொல்லுங்க கரெக்டாக இருக்காது சார். இதெல்லாம் கேட்கறபோது அவ்வளோ பெருமையாக இருக்கும் சார். ரஜினி சார் நல்லா இருக்கான்னு கேட்டார் என்கிட்டேன்னு. ஓகே, பசங்க சொல்லும்போது அதெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்பேன், படம் பார்த்துட்டீங்களா, படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்பேன், இதெல்லாம் கேட்டிருப்பார். ஸோ அவ்வளோ ஓப்பனாக பேசுவார். ஸோ ஸ்டேஜில் ரோஸ்ட் பண்ணும்போது இருக்குல்ல, தலைவர் என்ன ஒரு 2 ரோஸ்ட் பண்ணுங்கன்றது ஆசை. அதான் எக்ஸ்ட்ரா 2 விட்டு போடுங்க தலைவர், தாராளமாக ஆசை இருக்கும். ஸோ அங்கே ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவர் எடுத்த உடனே லொகேஷனாக தான் ஆரம்பிச்சாரு. அவரோட உங்கள் இன்டர்வியூ பார்க்க ஆரம்பிச்சேன்றதுல அங்கேருந்து ஆரம்பிச்சாரு. உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு தான் வந்தோம். நீங்கள் வேற எதுவுமே பண்ணாதீங்க, ஆடியோ லான்ச் வச்சுட்டு 2 பாட்டு அவர் ஒரு 3 மணி நேரம் பேசுவாங்க. மொத்த கூட்டமும் அதுதான் எதிர்பார்த்து உட்காந்துருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, இப்போ அந்த டீம் பெருசு இல்லையா? இப்போ உங்களோட டீம் பெருசு. இப்போ லோகேன்னா அவரோட விஷன் ஒன்று, நம்ம அதுக்கு நம்மளோட இன்புட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணுவாரா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கலாமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுவாரா? இல்லை, நான் வந்து அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் சாதாரண ஒரு பையன், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன். இன்றைக்கி வந்துட்டு கோயம்புத்தூரில் காது குத்துக்கு பாட்டு எழுதிட்டு இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து கமலஹாசன் பாட்டு எழுதி வச்சார். ஸோ என்னோட மதிப்புகளும் என் பாயிண்ட்ஸும் அவர் கேட்கலன்னா என்ன மேடையில் ஏற்றிருக்கே மாட்டார். இதுதான் உண்மையான இடம். இந்த கிராஃப் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அது அந்த மனுஷன் தான். அது ஈஸியாக கொண்டு உட்கார வச்சிருக்காரு. யுவர் ஓப்பன் டு ஐடியாஸ். அவர் சொல்லலாம், தாராளமாக கேட்கலாம். அதுக்கு தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது வந்து நான் இப்போது நிறைய இதில் பார்த்துருக்கேன். பட் அந்த லோகேனை ஒவ்வொரு மெடலும் மறக்காமல் இது பண்ணுறது, எல்லாரையும் மேலே ஏற்றி அவர் அந்த அழகு பார்க்குற மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் வேணும்னா அவரே ஹோல்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அவர் பேசுறாருன்னா 15 மினிட்ஸ் டீமை ஏற்றி அதை ஒரு டீம் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் பண்ணுவார். அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் கைதியா அது எங்காலும் நடைமுறை ஆகிட்டாரு. ஏன் இது பண்ண மாட்டீங்களா நீங்கள் இன்னும் கேட்குற மாதிரி ஆகிட்டார். அவ்வளோதான்.
ஏன்னா இதெல்லாம் இப்போ மேபி வெளியிருந்து பார்க்கும்போது பெருசாக இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு ரொட்டீன் ஆயிடுச்சு. எங்கால் கூப்பிடுவார் பண்ணுவார். இவ்வளோ பெரிய படங்களை நான் மாஸ்டரில் ஒரு ஷெடியூல் நான் ஷூட் பண்ணிருப்பேன் சின்ன செட்டப் போட்டு. ஓகே. அவர் விஜய் சார் அவங்கள பெரிய படத்தில் ஷூட் பண்ணிருக்காருன்னா நான் இங்கே வேறு சீன்ஸ்லாம் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் போட்டு ஷூட் பண்ணி எடுத்துட்டு இருப்போம். செகண்ட் யூனிட் போட்டு உட்காந்து பண்ண சொல்லுவார். ஓகே ஓகே. அவ்வளோ பெரிய படத்தில் ஆமாம். ஓகே. அந்த லியோலையும் சரி இல்லை, இப்போ விக்ரம்லையும் சரி சின்ன சின்னதாக போங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் நடத்திட்டு இருக்கோம், ஒரே டைமில் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ மேனேஜர்ஸ் போய் கேட்குறாங்க, சார் என்ன அவர் லிஸ்ட் கொடுத்துருக்காரு அவர் ஷூட்டிங்கு, அவன் டேரக்ட் பண்ணது அவன்கிட்ட போய் கேட்குறேன், ஏன்டே கேட்குறீங்கன்றாங்க. அவர் வந்து செக் பண்ணி என்னோட எடுத்துட்டு இருக்கேன், ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நம்பி தானே விட்டுருக்கேன், போய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன சீன்ஸாக எடுத்துட்டு இருப்போம், சின்ன சின்ன செகண்ட் யூனிட். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா மாஸ்டர்ல இருந்து லியோல இருந்து? நிறைய சீன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன நான் கேட்டால் போயிட்டே இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஷூட்டில் நான் ஒரு பெரிய சீன் எடுத்தாங்கன்றலாம் கிடையாது, சின்ன சின்ன ஏதாச்சும் ஒர்க் போயிட்டே இருக்கும். அதை கொடுத்து ஏன்னா அடுத்து அவன் டேரக்ட் பண்ண போகிறான்ல, இதை பண்ண மாட்டேன்னா பண்ணிப்பான் போங்கன்றதா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கும், அவர் பார்த்து நம்பி விடுவார். வேற யாராச்சும் கேள்வி கேட்பாங்களா, ஏன் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இல்லை, நான் இது நிறைய கேட்டிருக்கேன். இன்கேஸ் செகண்ட் யூனிட் போகிறாங்கன்னா வேற டேரக்டர்ஸ் வந்து நான் இந்த டேரக்டர் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கிருந்து தான் அவருக்கு ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் அவர் பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் எல்லாருமே இப்போ எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுவாரோ அதான் எடுக்க போகிறோம். எங்களுக்கு அது அவர் சொல்லாமே தெரியும். இப்போ எங்கள் பாட்டிலே இருக்கும், எங்கிட்ட ஏதாவது சொல்லுவாரோ சொல்ல மாட்டார். ஸோ இது அந்த நம்பிக்கை தான், ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த நம்பிக்கை இருக்கும். அவர் நம்பி தான் விடுவார் பண்ணுவான்ட்டு. ஏன்னா அவர் டெசிஷன் தப்பாலாம் போனது வரைக்கும். சூப்பர். ஏன்னா நீங்களும் அந்த நம்பிக்கை கிடைக்க போகிறது இல்லை, அவரும் வந்து இது தப்பு ஒரு மாற்றுன்னு சொல்கிறேன் கரெக்டாக எடுப்பீங்க தெரியும். ஆமாம், இது வந்து அவன் கரெக்டாக எடுக்கணும் எட்டி பார்த்துருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கும், அதான் மகைய மாட்டார். அது தெரியும். அவுட் வந்து ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் போட்டு அவன் எதிர்த்துருக்கான் பார்த்து ஓகே கரெக்டாக இருக்கும் எடுத்துருவான், கரெக்டாக வந்துடும். அதான் இருக்கும். இது செம்மையாக இருக்குது, செம்ம மேட்ரு. டீமில் மகேஷ் இருக்காரு, லோகி, சத்யா, சந்தோஷ் எல்லாருமே அந்த செகண்ட் யூனிட் எடுத்து ஹேண்டில் பண்ணது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருந்துச்சு மாறி மாறி போகிறது. இப்போ என்னை விட நல்லா பாட்டு எழுதுறீங்க ஒருத்தர் எங்கள் டீமில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவன் மோனிக்கு எழுதியிருப்பான், பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ அவ்வளோ அந்த இடத்துலேயே அதுதான் மேட்ரு. வாய்ப்பு திறமை இருந்துச்சுன்னா கூட எனக்கு அவருக்கு டேரக்டராக யார் வரைக்கும் இருந்தது, அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததில்ல. ஸோ அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது ஓகே என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன், பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் பாட்டு எழுதி அதை சிறப்பாக போகல அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் எழுதிட்டு வேற ஒரு ஆள் கொடுத்துருப்பார். அதான் நடந்துருக்கு போகுது, பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, இது எனக்கு என்ன டக்குன்னு வருதுன்னா, மேபி லோகேஷ் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்து வந்திருந்தாருன்னா அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இதுக்குள்ளே மாட்டியிருப்பாருங்கிற ஒரு தாட் எனக்கு இப்போ வருது நீங்கள் சொல்ல. இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லாமல் வந்து இங்கே ஃபீல்டில் கற்றுக்கிட்டதுனால அவருக்கு இந்த அவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட், இந்த நார்ம்ஸ் எல்லாம் அவருக்கு கிடையாது. ஸோ அதனால ரூல்ஸ் இல்லை, நான் வைக்கிறதா ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதான் சார், நானே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தானே வந்துட்டு இருந்தேன். அதில் சூப்பர் மேட்டர் ப்ரோ, சீரியஸ்லி. எனக்கு கொஞ்சமாக ஹாய் பற்றி பேசணும்னு ஆசை இருக்குது, ஏன்னா நான் ஃபுல்லாக கேட்க போகிறது கிடையாது. பட் இந்த உங்களோட டைரக்ஷன் ஜேர்னி அப்படிங்கும்போது விஷ்ணு எடவன் ஒரு லிரிக் ரைட்டராக அசோசியேட் டேரக்டராக நாங்கள் பார்த்த நேம் திடீர்னு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விஷ்ணு எடவன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் வரும்போது அது எவ்வளோ சந்தோஷம். இல்லை, நான் ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்டுக்காக தான் வந்தேன். சிம்பிளாக டேரக்ஷன்லாம் உள்ள வந்து தான் வந்தேன். போட்டணும் சார், அசிஸ்டன்ட் டேரக்டர் சேலரி வச்சாலும் வீட்டுக்கு வேலை சொல்ல முடியாது. ஓகே. அது இன்ஜினியரிங் முடிச்ச ஒருத்தன் நான் சினிமாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் படம் பண்ணிதான் சொல்லும்போது என்ன சம்பளம் வருதுன்னு கேட்பாங்க வீட்டில். கண்டிப்பாக இருக்கும். வீட்டை பார்த்துக்காம சும்மா இங்கே வந்து உட்கார அளவுக்குலாம் வசதி கிடையாது. ஸோ அதனால திருப்பி அங்கே வீட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும், நான் இங்கே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஏதாச்சும் அங்கே பண்ணணும்ல. ஸோ அப்போ அதெல்லாம் அது பண்ணுறதுக்கு சரி அவைசம் நோக்கி வேஷம் தான், இங்கேருந்து மாற்றி ஏதாச்சும் போட்டு கொடுத்தாகும். ஸோ அதுக்கு தான் பாட்டு அப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் இருக்குமே நிறையா பண்ணிட்டுருப்பேன், பாட்டு காது குத்து பூ விழாலாம் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் பெருசாகி இங்கே மியூசிக் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போய் லோகேஷ் நான் வந்து இதில் எழுதுறா அப்படின்னாரு. ஓகே எழுதிடுவோம். அப்படியே அந்த பேப்பர்லேருந்து இந்த பேப்பருக்கு மாதிரி எழுதிட்டு இருந்தோம். அதே வேலை தான், எனக்கு பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது, அதே வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே மாற்றி போனோம், அது ஒரு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை விட்டுறக்கூடாது, என் நம்பி தராங்க, நல்லபடியாக முடிச்சு கொடுத்தேன். நிறைய பாட்டு நான் எழுத மாட்டேன். இல்லை, எனக்கு அதுதான் இப்போ லிரிக்ஸ் வந்து நேச்சுரலாக அப்படியே வந்ததா இல்லை ஏதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்க வாலு சார் எனக்கு பெரிய ரெஃபரன்ஸ் அப்படின்னு. சார் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ். அதாவது எனக்கு தேவை இருந்துச்சு, ஓகே, வேற ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, நான் பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரேப்பிடோ ஓட்டிட்டு படிச்சுட்டு இருப்பானுங்க இல்லையா, அவன் ரேப்பிடோ ஓட்டத்துக்காரன் அவன் படிக்கணும். அதான் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ரேப்பிடோ தான் எனக்கு லிரிக்ஸ். நான் பாட்டுக்கு சரி ஓகே எனக்கு இது வருது இல்லை, வீட்டை சமாளிக்க முடியுது, அன்றாட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால போயிட்டு உள்ள வந்தோம். அதில் நல்லபடியாக நிறைய பேரோட ஹெல்ப் இருந்ததுனால எனக்கு இன்னும் முன்னாடி போக முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ அது அப்படியே பொறுமையாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. சைபர் நான் டேரக்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ தேடிட்டே இருந்தேன். ஸோ அந்த பேஸ் நிறைய கதைகளை எழுதி கொடுத்து போய் அங்கே எங்கேன்னு வந்து எனக்கு இது பெரிய விஷயம்னா லோகேஷ் கனகராஜன் ஒரு பெரிய ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு கதவை தட்டுறதுக்கு. ஓகே ஓகே. அந்த கதை தட்டி திறந்து விட்ருவாங்க, நான் உள்ளே போய் சொல்கிறதுல என் வேலை தான். ஸோ அது நார்மலாக எல்லா டேரக்டருக்கும் என்ன ஜேர்னி இருக்குமோ, போனோம் கதை சொன்னோம், ஓகே ஆச்சு ஓகே ஆகலை, ஓகே ஆச்சு ஓகே ஆகலை, ஓகே ஆச்சு ஓகே ஆகலை, ஷூட்டிங் போகிறோம், முடிஞ்சு முடியல இழுக்குது, திருப்பி ஷூட்டிங் போகிறோம். இதுதான் கதை. ஸோ அது வரைக்கும் நார்மலாக இருக்க தான் போயிருந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி தான் ஹாய் நடந்துச்சு. அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டே இருக்கு மாற்றி. ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலாக பார்க்க போகிறோம். தான் இப்போ சின்ன ஒரு ஹால்ட் இருந்துச்சு நடுவில்.
அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் ரெஸ்யூம் பண்ணி இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஓகே. மேபி இந்த இயர் எண்டுக்குள்ள ஏதாவது possible. சீக்கிரமாக முடிஞ்சிடும். சூப்பர். ரிலீஸ் நமக்கு தெரியாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும் சீக்கிரம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே. எனக்கு அகைன் இந்த ஸ்டார் காஸ்டிங் ஐடியா எப்படி எனக்கு கவின் ப்ரோ 9 மேம் வச்சு பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த கதை அந்த ஐடியாவை கேட்டுச்சாலும் தான் நமக்கு இவங்க கண்டது இப்படி பண்ண மேம் வச்சு தான் ஆரம்பித்தோம் கதையை. மேம்க்கு ஒரு கதை பண்ணுவோம், இந்த ஆளை பார்த்து சட்டையை தைச்சிக்கலாம், நம்ம வாட்டு சட்டையை தைச்சிட்டு அதுக்காட்ட ஆள் தேடுறது. ஓகே. மேமுக்கு பண்ணுவோம் தான் நான் பண்ணேன். ஸோ நயன்தாராக்காக படம் தான் அதை உருவாச்சு. ஸோ இப்போ நயன்தாராக்கான ஹீரோ யாருன்னு சொல்லும்போது கதையை கவின் சார் தான் கேட்டுச்சு எனக்கு அவர் நல்லா பழக்கம். ஸோ அதனால் அதான் சார் நான் நல்ல பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு வார்த்தைகள் அதே தேடிக்கும் சார். நம்ம வந்து எழுதணுன்ற கிரெடிட்லாம் எடுத்துக்க முடியாது. அந்த பாட்டு இந்த பாட்டு எழுதியிருந்தாங்க, அது என் பேனா வழியாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கதைக்கும் ஆர்டிஸ்ட் அப்படி தான், அந்த கதைக்கு அவங்க தேவைன்னு தெரிஞ்சிச்சு, அது அப்படி நடந்துச்சு. ஓகே. அண்ட் அதுக்கும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து ஒரு ஐ திங்க் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஃபோட்டோ மட்டும்தான், வேறு எதுவும் மெட்டீரியல்ஸ் எதுவும் ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் ஈகிள் வெயிட்டிங். ஏன்னா லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே. இந்த ரைட்டிங்கை பார்க்குறதுக்கு அது வெயிட்டிங். எனக்கு இன்னும் ஒரே ஒரு பேட்டர்ன் வந்து இந்த ஃபார்மெட் மட்டும் சொல்லுங்கள், இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது ஜி ஸ்குவாட். ஏன்னா அதில் இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதில் 3-4 படங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கி சொல்கிறாரு. இப்போ அவரோட சொந்த படமே எடுக்கும்போது அவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் விடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வருது, மேபி கூட இருந்த அசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி பாக்யராஜ் பென்ஸில் அவர் ஒர்க் பண்ணுறதும் லோக்கே நான் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஜி ஸ்குவாட் ஆரம்பித்த அந்த ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியும் சார்? அவருக்கு அவர் நிறைய கதை யோசிச்சுட்டு இருக்கிறாள் சார், நிறைய கதை. சில கதைகள் அவரோட இந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்க்குள்ள அவர் இப்போ பண்ண முடியாமல் இருக்கும். இந்த ஐடியாஸ்க்கு வேற ஒரு மூளை தேவைப்பட்டுருக்கும். இன்செப்ஷன் அவர்கிட்ட இருந்திருக்கும், அதை கன்சீவ் பண்ணி பண்ணு. ஸோ இதெல்லாம் நிறைய ஐடியா சும்மா எடுத்து வச்சிருப்பாரு. எங்கிட்டே கேட்பாரு, நீ பண்ணிக்கிறியா, ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாமா போகலாமான்னு. ரிசர்ச் பண்ணும்போது சரி இதெல்லாம் வெளியே அமிச்சு இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து பண்ணுறதை விட நம்மளுக்கே பண்ணலாமே. ஓகே. மை கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்னு ஒரு செட்டப் இருக்கும், எனக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. ஸோ அதனால தான் ஜி ஸ்குவாட்னு ஒன்று ஆரம்பிச்சார். நமக்கு இத்தனை ஏடிஸ் இருக்கிறாங்க, பார்த்துப்போம் கேட்டுப்போன்னு. ஸோ அதனால் அப்படியே ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா இருந்துச்சு. இப்போ ஆளுக்கு அதான் பிச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். வென்ஸ் போயிட்டுருக்கு. அது போக மிஸ்டர் பாரத்னு இவர் கத்தியும் கடப்பாரு தான் படம், கத்தி கன்னு கடப்பாரெலாம் படம் இல்லை காமெடியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லாமே வைட் ரேஞ்ச் தான். ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுக்கான இடம் சார், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படி தான் இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, எங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு கேட்கலான்ட்டு. ஸோ அதுதான். ஓகேங்க. டீமாக எவ்வளோ ஹாப்பி நீங்கள்? ஏன்னா அந்த ஸ்டார்டிங் மாநகரம் டு கூலி அப்படிங்கிறது நான் கேட்கல, இந்த க்ரோவிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து இருந்திருக்கும் ரூமில் உட்காந்துட்டு ஒரே பிரியாணியை ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டது இருந்திருக்கும். இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணால் ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நல்ல நம்ம போனால் ஒரு மரியாதை ஒன்று ப்ராப்பராக வரது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. பட் இது இந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கு சார்? டீமாக நான் கேட்குறேன், டீமாக பர்சனலாக கேட்குறேன் சார். எனக்கு டீமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று ரெண்டாவது, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட காலமும் இருந்துச்சு, இப்போ நல்லா பாராட்டுற காலமாக இருக்கும் நிறையபடியா. நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன். ரெண்டாவது அவரை பார்க்கும்போது நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். லொகேஷனாக பார்க்கும்போது எங்கே நேர்மையாக உழைச்சா நம்ம கண்டிப்பாக மேலே இருக்கலாம்டா. என்ன கஷ்டப்படுவோம், கண்டிப்பாக கஷ்டப்படாமல் யாருமே ஜெயிக்க போகிறதில்ல. கஷ்டப்படுவோம், தனியாக ஆகிடுவாங்க, விட்டுருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, தாண்டி பிடிச்சி நீ கஷ்டப்பட்டு உங்கள் கிராஃப்ட்டுக்காக ஒர்க் பண்ணிருக்கேன்னா எண்ட் ஆஃப் தி டே யூ வில் பி ரிவார்டட். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, இப்படி ஒரு கதையில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கோம்ல கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துல நிறைய பேர் ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக எங்கிட்ட இன்னும் மெசேஜ் வரது இருக்கும், அசிஸ்டண்டாக சேர்த்துக்கோங்கண்ணா, இல்லாட்டி பாட்டு எழுதணும்னா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனால தான் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இன்னொருத்தன் ஆசைப்படுற வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதில் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இருக்கணும் போது அதுக்கெல்லாம் வந்து ஓகே எப்பவுமே கரெக்டான பஸ்ஸில் ஏறணும் சார். கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா நான் ஒரு கரெக்டான பஸ்ஸில் ஏறினேன், அதனால அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ட்ராவலும் நல்லா இருக்கு. எனக்கு அந்த கதையை எப்படி பிக் பண்ணுவார்? இப்போ கதை ஒன்று ஒரு ஐடியா ஒன்று மைண்டில் வருதுன்னா, இந்த கதாண்டா அடுத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உன்னோட ட்ராவல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார்? அவருக்கு நார்மலாக ஒரு ஐடியாவை பிடிச்சிருக்கும் போது அவருக்கு ஒரு மிட் பாயிண்ட்டோ இல்லை ஒரு கிளைமேக்ஸோ ஓப்பனிங்கோ பேங்கராக ஐடியா கிக் ஆச்சு, ஓகே ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற இன்டர்வல் பிளாக் ஒன்று சிக்கிச்சு. அதுல பிடிச்சா ஸ்டார்டிங் இப்படி யாருக்கா படம் பண்ணுறேன், கமலஹாசன் என்ன காமிச்சேன், கொண்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து ஆரம்பிச்சோம். இப்படி இடத்துக்கு 4-5 ஐடியா ஃபிக்ஸ் ஆகும். அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய, இப்படி ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு பிளாக் கிடச்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவார். அவ்வளோதான், இப்படிதான் இருக்க இல்லை எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஐடியா தோணும், எப்படி ஐடியா போயிட்டே இருக்கும். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற சீக்வன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பையனுக்காக போகிறப்பா, நாட்டுக்காக போகிறப்பான்ற வரையில் சின்ன பாயிண்ட்லாம் கிடச்சிருந்தா கூட எப்படி காட்ட போகிறேன், என்ன காட்டுவேன், இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுக்கு எதுவுமே. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குஷி 2 பேர் லவ் அவங்களுக்கு ஈகோ சண்டை, அதான் அவன் எப்படி காட்டியிருந்தாருன்றது தான் சொல்லுவாங்க. இதை நான் எப்படி காட்ட போகிறேன் ஐடியா கிடச்சுன்னா கனெக்டிங் பாயிண்ட்ஸ், எந்த சீனில் காட்ட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு.
2 பேர் 2 ஈகோ சண்டை. அதுதான் வந்துட்டு அலைபாயுதை. அதுதான் வந்துட்டு சிவாமணத்தில் சக்தி. சிவாமணத்தில் சக்தியிலையும் அலைபாயுதையிலையும் ஸ்டார்டிங் டைட்டில் கார்டே ஒன்றே தான். ஒரே ஆமா. நீ எப்படி காட்ட போறேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ இன்னும் வேணா காட்டலாம். அதுதான் எங்காலும் பார்ப்பாரு. நான் எப்படி காட்ட போறேன் இந்த கதையை, அதுக்கு ஐடியா கிடைக்கும் போது உள்ள போயிடுவாரு. ஓகே, எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், இப்போ அந்த இன்ட்ரோ சீன்ஸ் வரும் இல்லையா, இப்போ விக்ரமா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், மாஸ்டர் அது அது தனி தளபதி அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் அது இருந்துச்சு. பட் அந்த எல்சிவி ஃபார்மேட்ஸ் அந்த லோக்கியனாவோட அந்த 100% அப்படின்னு இருக்கும்போது பெருசாக அழட்டிக்கவே மாட்டார். நான் காமிக்க போகிற ஹீரோ இப்படி தான் இருப்பேன். லியோவில் இன்ட்ரோவே பெரிய இன்ட்ரோலாம் இல்லை, பார்த்திபனுக்கு கொடுத்துறேன். அது அப்படிதான் லியோக்கு இன்ட்ரோ பெருசாக இருந்தது. பட் அந்த நான் எதிர்பார்த்துருந்தது ஓப்பனிங் சீன், அந்த 10 நிமிஷத்தில் ஓப்பனிங் தளபதி வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சப்புன்னு சிம்பிளாக அப்படின்றது. விக்ரமில் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு விக்ரமே அது சிம்பிள் தான். டப்புன்னு ஒன்று பார்ப்பாரு, அப்படியே சாங் ஒன்று போகும். அந்த இன்ட்ரோ சீனில் சிம்பிளாக இருக்கணுங்கிறது அது கோரா படத்தோட கிராஃப் தான். ஓகே, ஒரு ஹீரோவை இப்படி பொறுமையாக இங்கேருந்து காமிச்சாதான் இன்டர் பிளாக்ல வெடிக்கும் போது எக்ஸாக்டாக போகும். நீங்கள் காட்ட இந்த பேங்க் இங்கே வரும். 2 கமல் சார் படத்துலையும் சரி, லியோ படத்துலையும் சரி, இன்டர் பிளாக்ல எங்கே போய் ஒரு ஹீரோ உட்கார போகிறான், அவனை தூக்குற ஒரு ஊரே வருது, ஆரம்பிக்கலான்னு கேட்டு ஒரு ஊரே சண்டைக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ இதை காட்டும்போது ஆப்வியஸாக இது ஸ்டார்டிங்கில் போகணும். ஓகே ஓகே, அது எல்லா பெரிய டேரக்டர்ஸும் கமர்ஷியல் டேரக்டர்ஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இப்போ இந்தியன் படம் எடுத்திங்கன்னா அதில் கமல் சார் ஃபர்ஸ்ட் எப்படி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இன்டர் பிளாக்ல எங்கே போய் உட்கார முடியும். ஆமாம், அது எல்லா டேரக்டரும் பண்ண தான். எங்காலும் அதே தான் தெளிவாக அழகாக அவருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. எனக்கு இப்படி காட்டினா போதுன்றது. அந்த கதை என்ன கேட்குதோ அது மட்டும்தான். நான் இப்படி தான் ஹீரோ காட்டுவேன்னு எங்கால எதுவும் சொன்னது. எஸ், அண்ட் ஆல்சோ கூலியும் இன்ட்ரோஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா லிரிசிஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்லையும் இருக்குது. பட் நான் எஸ்பெஷலி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு இதுதான், அந்த ரைட்டிங் ப்ராசஸில் விஷ்ணு என்ன பண்ணியிருக்க போகிறார் அந்த ஹாயில் அப்படிங்கிறது தான் எஸ்பெஷலி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எனக்கு அந்த நிறைய டேக் அவேஸ் இருக்குது. நான் அதை தனியாக ஆஃப் கேமில் சொல்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி எவ்வளோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. அடுத்து எங்கே போவோன்னு ஈகராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.